ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் ஒரு மாஞ்செடி வச்சு வளர்த்துட்ருக்கேன். அந்த செடியை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா மாஞ்செடி வளர்ந்துட்டுருக்கு. அது கூடவே இது வந்து புளியாஞ்செடி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மண் தக்காளி. ஒரு தொட்டிக்குள்ளார நமக்கு இத்தனை செடி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் குப்பைமணி இருக்குது. நான் வேஸ்டேஜ் காய்கறிலாம் இந்த கழிவெல்லாம் இதில் ஊற்றுறதுனால அதில் தக்காளி விதைலாம் அதிகமாக ஊற்றுவேன் நான். அப்படி பார்த்து ஒரு செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். நமக்கு காய் வச்சு ஒரு 4 பழமும் கொடுத்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தக்காளிக்கு வந்து காய் காய்ச்சி நமக்கு பழமாகவே கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அதை அப்படியே சேஃப்டியாக வச்சுட்டோம். ஸோ எங்கள் வீட்டு ஒரு தொட்டியில் பார்த்தீங்கன்னா மாஞ்செடியிலேருந்து 4 வகை செடி வந்து அதில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ நான் காய்கறி கழுவி மட்டும் தான் நான் அதில் கொடுத்துட்ருந்தேன். அதில் தக்காளியுமே வந்து 4 காய்ச்சிருக்கு. இதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு தொட்டியில் நம்ம இந்த மாதிரி தக்காளி விதைகளை ஊற்றி நம்ம வந்து செடி வளர்த்தோம்னா நிறைய தக்காளி கொடுக்கும். சரிங்களா? அதனால் நமக்கு உணவுக்கும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு பொருள். நீங்களுமே வீட்டில் வந்து இந்த மாதிரி தக்காளி விதையை தொட்டியில் விதைச்சி நீங்கள் செடியை வளர்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவே பார்த்துருப்பீங்க. தக்காளி அப்படியே காய்ச்சி பழுத்து பறிக்கிற ஸ்டேஜில் இருக்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு செடிக்கே 4 தக்காளி வருதுன்னா அப்போ நிறைய செடி வச்சு நம்ம வளர்க்கலாம் இல்லைங்களா? அதனால தான் நான் வந்து இப்போது இந்த செடியை பார்த்துட்டு இப்போ நான் ஐடியா பண்ணுறேன். இன்னும் வந்து பெரிய தொட்டி வாங்கி நம்ம தக்காளி விதையை போட்டு வளர்க்கலான்ட்டு. ஸோ நீங்களும் வந்து இதே போல் பாருங்கள். நீங்களும் தக்காளி செடியெல்லாம் போட்டு வளர்த்து அழகாக சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.